தேவையான காரியங்கள் சில வேளை அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு எல்லாரும் சொல்றாங்க, உங்களுக்கு நினைப்பூட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாய் கண்டுபிடிக்கணும். அதனால் சில காரியங்களை திரும்ப திரும்ப நமக்கு நினைப்பூட்ட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் ஒரு வசனத்தை. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16, 17, 18. John's Gospel 14, 16, 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியான சத்திய ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிக்கணும். 16. I will pray the Father, and he will give you another helper, that he might abide with you forever. The Spirit of truth, whom the world cannot receive, because it neither sees him nor knows him, but you know him, for he dwells with you, and he will be in you. Amen. I will not leave you orphans. I will not leave you orphans. I will come to you. I will come to you. Amen. Hallelujah. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 18வது வசனம், I will not leave you orphans, I will come to you. அப்படி என்றால் நாம் இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள். உலகத்துக்கு என்னது நாம் இருக்கிறோம்? We are strangers. அந்நியரும் பரதேசிகளை போல இருக்கும். இயேசு சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். I will not leave you orphans. நான் உங்களை தனியா விட்டுட்டு போல, உங்களோட என்றென்றைக்கும் இருக்கும்படியான சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்காக விட்டு போகிறேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்களா? நல்லா கவனிக்கணும். நமக்கு குடும்பம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனாலும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தா, உலகத்தார் மேலோகத்தார் பரலோகத்தார், இது ரெண்டு தான். ஹல்லேலூயா. உலகத்தின் மக்கள், பரலோகத்தின் மக்கள். நீ பரலோகத்தின் மகனாய் மகளாய் இந்த பூமியில வாழும்போது இந்த உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது, உலகம் உன்னை புரிந்து கொள்ளாது, உலகம் உன்னை அங்கீகரிக்காமல் போகலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். I will not leave you orphan. அதுக்காக தான் என்ன செய்திருக்கிறாரு, நீங்க உலகத்தார் இல்ல, அந்நியரா இருக்கிறீங்க, ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கீங்க. உலகம் உங்களை பகைக்குது, விரோதிக்குது, எதிர்க்குது. நீங்க ஆர்ஃபன் போல இல்ல. ஹல்லேலூயா. ஆகையினால நான் உங்களை என்ன செய்கிறேன், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் அனுப்ப போகிறேன். ஆமென். நீங்க என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படியாக, அதுதான் ரொம்ப முக்கியம். என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். பரிசுத்த ஆவியானவரே தேவன் நமக்கு கொடுக்கிற காரணம் என்றென்றைக்கும் நம்மோட கூட இருக்கும்படிக்கு, to abide. கவனிக்கிறீங்களா? இந்த முக்கியத்துவத்தை கிறிஸ்தவர்கள் தவற விட்டு விடுகிறார்கள். மற்ற எல்லாத்தையும் தேடுறோம்.
அருமையான தேவனுடைய பிள்ளையே சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறாங்க. நமக்காக எந்தெந்தைக்கும் நம்மோட கூட இருக்கும்படியாக தேவன் தந்தருளின பரிசுத்த ஆவியானவர் யார் அவர்? சத்திய ஆவியானவர் யார் அவர்? நல்லா கவனிக்கணும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒன்றான மெய் தேவன். அவர் இந்த பூமியையும் மனுஷனையும் மனுஷியெல்லாம் உண்டாக்கினார். பின்பு மனுஷனுடைய பாவங்களுக்காக ஆடுகளையும் மாடுகளையும் பலி செலுத்தினாங்க. அது பாவங்களை போக்க முடியல. ஆவியாய் இருக்கிற தேவன் என்ன செய்தார்? தம்முடைய சாயல தான் மனுஷன் உண்டாக்குறார். அந்த ஆவியான தேவன் மனுஷ சாயலிலே வெளிப்பட்டவர் தான் இயேசு. மரியாள் மேல் அசைவாடி, மரியாள் கற்பம் தரித்து புருஷனை அறியும் முன்னமே அவள் கற்பம் தரித்து பரிசுத்த ஆவியினாலே அவள் விற்றெடுத்த பிள்ளைதான் இயேசு. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தீர்க்கதரிசிகளால. அவர் பூமியில இருந்த போது சொன்னாரு, நான் என் ஜீவனை கொடுக்கத்தான் வந்தேன். ஹல்லேலூயா. மறுபடியும் அநேக இடங்களிலே இயேசு அதை சொல்லியிருக்கிறார். அந்த சிலுவை பாடுகள் மரணத்தின் வழியாக இயேசு ஒரே பலி, உலகம் அனைத்திற்காக, உலகம் அனைத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கத்தக்கதான தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் பலியிடப்பட்டார். அதனால யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாய் பாவ நிவர்த்தி உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஜென்ம பாவமோ கர்ம பாவமோ அது சொந்த பாவமோ எந்த பாவமானாலும் எந்த சாபமானாலும் ஒரே ஒரு நிபந்தனை, அவரை முழுமையாக விசுவாசிக்கும் போது. அது ஒண்ணுதான் கண்டிஷன், வேற ஒண்ணும் கேட்கல. இந்த சாங்கியம் அந்த சாங்கியம் ஒன்னும் தேவையில்லை. இயேசுவை மனதார மனப்பூர்வமா விசுவாசிக்கிறவங்களுக்கு அது பலிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை மனப்பூர்வமா முழு மனசா சந்தேகம் இல்லாம இது எனக்காகத்தான் அவர் பலியானா என்று விசுவாசிக்கும் போது உன் மேல இருக்கிற சாபங்கள் தெரித்து போகும், உன் மேல இருக்கிற பாவ ரோகங்கள் நீங்கி போகும். ஹல்லேலூயா. பின்பு இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிக்கணும், பிதாவாகிய தேவன் அப்புறம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவனாக வெளிப்பட்டார் இந்த உலகத்துல. அப்போ அவரை யாரும் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. ரட்சகராகவும் யாரும் புரிந்து கொள்ளலை. இன்றைக்கு நாம் பாக்கியம் உள்ளவர்களா இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறேன், போயிட்டு நான் உங்களை திக்கற்றவளா விடவில்லை. யார் அனுப்புறேன்? சத்திய ஆவியான, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கத்தக்கதான சத்திய ஆவியானவரை நான் உங்களுக்காக அனுப்புகிறேன். அப்படி என்றால் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல அந்த சத்திய ஆவியானவர் உலாவிக்கொண்டு அசைவாடிக்கொண்டும் இருக்க வேண்டிய காலம் இருக்கிறார். ஆமென். சத்திய ஆவியானவரை அனுப்புகிறார். கவனிங்க, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகத்துக்கு சத்திய ஆவியானவர் கிடைக்காது. உலக மக்களுக்கு என்ன, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர் தான் சொன்ன கண்டிஷன். யார் யார் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா விடுதலை, கண்டிப்பா பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பலியாக மாறி விடுகிறார். அதே போல இந்த சத்திய ஆவியானவரை ஏன் உலகத்துக்குள் இருக்கிற வரைக்கும் உலகமா இருக்கிற யாருமே அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ஏனென்றால் உலகம் அவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறது. The world does not see nor know him. கவனிக்கணும், நீங்களோ அவரை அறிந்திருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரை பத்தி இப்ப உங்களுக்கு தெரியும். யார் யார் அவரை அறிந்து கொள்கிறார்களோ, அவரை விரும்புகிறார்களோ, யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, அந்த பரிசுத்த ஆவியானவரை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோவேல்ல கூட வாசிக்கிறோம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். I pour out my spirit upon all flesh. இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன்றதெல்லாம் இல்லை, எல்லா மாம்சமான எல்லாருமே நான் ஊற்ற ஆயத்தம். அவர்கள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக தங்களுடைய பலியாக அறிந்திருக்க வேண்டும். அடுத்தது பரிசுத்த ஆவியானவரை இயேசு இந்த உலகத்திலே அனுப்பி தந்தார் என்று அவர்கள் அறிந்து விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஆவியாயிருக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவரை காணாமல், உலகம் அவரை காணாமலும் அறியாமலும் இருக்கு. நீங்க அவரை குறித்து கேள்விப்பட்டு அறிந்து கொள்கிறபடினாலே அந்த ஆவியானவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் உலகத்தின் முடிவு வரைக்கும் சதா காலங்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடனே கூட இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் எப்பவுமே இருக்கு? அநேக வேளைகளில் இந்த பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை பெற்ற கிறிஸ்தவ ஜனம் இந்த பரிசுத்த ஆவியானவரை மறந்து போகிறீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவரை மறந்து போகிறீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கு உங்களோட கூட இருக்கிறார். அநேக வேளைகளில் இன்றைக்காவது கொண்டு வரல, கொண்டு திரும்ப தேடா தெரியும். கண்ணாடியை காணும் 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 தேடிட்டே இருப்பேன். எங்க இருக்கும்? போட்டு கண்ணாடியை போட்டுட்டு கண்ணாடியை காணும் காணும் காணும். இந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவரை நம்ம கூடவே வச்சுக்கிட்டு அவரை பற்றியே யோசனை இல்லாம இருக்கும், அவரை பற்றின எண்ணம் இல்லாமலே இருக்கும். அவரோடு கூட பேச மாட்டேங்கிறோம், அவரோடு கூட இணைஞ்சி செயல்பட மாட்டேங்கிறோம், அவருக்கு எப்பவும் கீழ்பட்டு இருக்க மாட்டேங்கிறோம். ஆவியானவர் மறந்து போயிட்டு இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, எம்மாவூர் சீஷர்கள் போய் நடந்துட்டு இருக்கும்போது உயிர்த்தெழுந்த இயேசு அவங்களோட கூட நடந்து போறாரு. இயேசு அவங்களோட நடக்கிறாருன்னு பேசுறாரு. அப்போ கூட அவரை இயேசுன்னு அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஆமென். இப்படிப்பட்ட அறியாமையில நீங்கள் இன்னுமாய் வாழ்ந்து கொடுக்கப்பட்ட சத்திய ஆவியானவரோடு கூட சேர்ந்து நடக்கிறீர்களா? கொடுக்கப்பட்ட தேவ ஆவியானவரோடு கூட சேர்ந்து வாசம் பண்ணுகிறீர்களா? தேவ ஆவியானவரோடு கூட இசைந்து உங்களுடைய ஜீவியத்தை குடும்பத்தை நடத்துகிறீங்களா? யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. என்றென்றைக்கு உங்களோட கூட இருக்கும்படியான சத்திய ஆவியானவரை அவர் உங்களுக்கு அனுப்புவார். நான் உங்களை I will not leave you orphans. கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார், நீ தனியா இருப்பதில்லை, நீ கைவிடப்படுவதில்லை, எப்பவும் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவியா இருக்காரு. ஹல்லேலூயா. நாம தான் அவரை மறந்துட்டு மனுஷ துணையா, அந்த துணையா, இவங்க உதவியா, அவங்க உதவியா, எப்பவும் உதவி செய்ய ரெடியா இருக்காரு. அவர் பேர், இன்னொரு பேர் என்ன? கம்ஃபர்டர் மாத்திரமல்ல, ஹெல்ப்பர் ஆங்கிலத்தில் இருக்கும். அவர் யாரு? ஹெல்ப்பர். வாசிங்க இந்த பகுதியை, வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஆமாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில கவனிங்க, நீங்க உங்களை நடத்த முடியாது. யார் உங்களை நடத்துவா? யார் உங்களை நடத்துவா? இன்னைக்கு அவங்க வாழ்க்கையை நடத்துறதுனாலதான் ஒரே கிறிஸ்தவ வாழ்க்கையில கோளாறு. கிறிஸ்தவர்களாலே கோளாறா இருக்கு. சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சத்திய ஆவியானவர் நடத்தணும். பஸ் இருக்கு, பஸ் ஓட்டுறாங்க, கவர்மெண்ட் பஸ் இல்லையா? அது யாரெல்லாம் இருக்கிறா? ஓட்டுநர், நடத்துனர், டிரைவர் அண்ட் கண்டக்டர். வெறும் ஓட்டுநர் மாத்திரம் தான் என்ன ஆகும்? வெறும் நடத்துனர் மாத்திரம் தான் என்ன ஆகும்? ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தான் ஓட்டுநர், பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்துனர். ஆமென். அவர் நம்மை ஓட்டணும், அவர் நம்மை நடத்தணும். இப்படி போங்க அப்படி போங்க, நம்மளை நடத்தணும். ஸ்டியரிங் அவர் கையில கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த ஒழுங்கு, இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வரணும். ஹல்லேலூயா. சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் அவர் என்ன செய்வாரு? அவரும் தான் சொந்தமாய் ஒன்றையும் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். பரிசுத்த ஆவியானவர் தான் சொந்தமா பேச மாட்டாராம். பிதாவினிடத்திலிருந்து கேட்டு கேட்டு இயேசு எப்படி செய்தாரோ அப்படியே அவரும் பிதாவினிடத்துல கேட்டு 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 ஹல்லேலூயா தான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் அவர் சொல்லுவார். இனி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். தேவ பிள்ளைகளை கவனிங்க. நீங்க அஞ்ஞானிகளை போல இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உலகத்தார போல ஏதோ வந்தோம் போனோம், சண்டே சர்ச்சுக்கு வந்தோம், சர்ச்சுக்கு போனோம், அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பிதாவிடத்திலிருந்து கேட்டு உங்களுக்கு சொல்வாராம். வரப்போகிற காரியங்களையும் இனி நடக்க போகிற காரியங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராம். இந்த வெளிப்பாடு உனக்கு இருக்கா?
ஹல்லேலூயா. நம்ம அஞ்ஞானிகளை போல இருக்கிறோமே. எனக்கு இந்த பரிசுத்த ஆவிக்கு சம்பந்தமே இல்லைன்னு போல வாழ்றோமே. We are living like the strangers to the Holy Spirit and to the kingdom of God. That's why you are pulled towards the world. Hallelujah. இல்ல உலகம் உனக்குள்ளே இருக்கிறதுனால அவரை அறியாமலும் உணராமலும் இருக்கிறாயா? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த பிரச்சனை இருக்காது. அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசு சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் இடத்திலிருந்து எடுத்து 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 நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஊழியக்காரரை கொண்டு ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பேசுறது இல்ல, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன்னா அவர் சொன்னதுதான். உன்னை அனாதையா திக்கற்றவளா அவர் விட மாட்டார். என்றென்றைக்கும் உன்னோட கூட இருப்பார். ஹல்லேலூயா. உன்னை நடத்துவார், உனக்கு போதிப்பார், வரப்போகிற காரியங்களையும் சொல்லுவார். சந்தோஷம் தானா? விருப்பம் தானா? பெற்றுக்கொள்ள ஆயத்தம் தானா? ஹல்லேலூயா. ஆங்கிலத்துல வாசிக்கமா? However, when he the spirit of truth has come, he will guide you to all truth. He will guide you into all truths. For he will not speak on his own authority. On his own authority. But whatever he hears, he will speak. And he will tell you things to come. He will glorify me. For he will take of what is mine. And declare it to you. Hallelujah. யோவான் 14:16 ஆங்கிலத்துல வாசித்தீங்களா? Did you read it? And I will pray the Father. And he will give you another helper. Another what? Helper. That he may abide. உதவியாளர். பரிசுத்த ஆவியானவர் யாருங்க உங்களுக்கு? தேற்றளவு, உன்னை தேற்றி உனக்கு ஆறுதல் படுத்தி உனக்கு தேறுதல் சொல்ற கம்ஃபர்டர் மாத்திரமல்ல, அவர் உனக்கு உதவியாளருமாய் இருக்கிறார். You need help? Seek Holy Spirit. Hallelujah. உங்களுக்கு உதவி வேணுமா? பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. பிள்ளைங்க எக்ஸாம்ல பாடம் மறந்துருச்சா? பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. அநேக வேளை ஆண்டவர் பாடலை கொடுப்பார், அப்புறம் சில நேரம் செய்திகளை கொடுப்பார், கம்ப்ளீட்டா மறந்துடும். ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரே ஞாபகப்படுத்துங்கன்னா எவ்வளோ ஆழத்துல இருந்தாலும் அதை ஞாபகத்துக்கு வரும். ஹல்லேலூயா. ஆங்ஷியஸ் அல்ல, உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவரே அவரை டென்ஷன் ஆக்கிட்டு. ஹல்லேலூயா. ஆமா பரிசுத்த ஆவியானவரே எனக்கு சொல்லித்தாங்கப்பா அப்படின்னு நீ ஃப்ரீயா இருந்தால் தான் அவர் பேச முடியும். நீ மைண்டெல்லாம் டென்ஷன் ஆக்கியிருந்தா அவர் டென்ஷன் ஆக மாட்டேன். ஏமா நீ டென்ஷன்லாம் முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் உன்னோட பேசுறேன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, டென்ஷன் மைண்டோட பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். காமா இருங்க. அவரை டிபெண்ட் பண்ணோன்னா டென்ஷன் ஆக மாட்டோம். டிபெண்ட் பண்ணிருங்க, அவர் உங்களை நடத்துவார். அடுத்தது நீங்க வாசித்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் ஹல்லேலூயா 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். 15:26. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிற. எங்கிருந்து வராரு அவரு? ஹல்லேலூயா. ஐடி இருக்குதுங்க. அந்த நான் இருக்கிற இடத்துல சும்மாலாம் நாங்கள் கார்பரேஷன்லேருந்து வரோம், நாங்கள் அங்கேருந்து வரோம், இங்கேருந்து வரோம்னு யாராவது வந்துகிட்டே இருக்கோம். ஒரு நாள் இங்கே கேட்டோன்னே காரியாயிட்டோம். இங்கே பரிசுத்த ஆவியை பற்றி என்ன சொல்லியிருக்கு? பிதாவினிடத்திலிருந்து பிதாவினால் அனுப்பப்படுகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய பரிசுத்த ஆவியானவர். எவ்வளோ கிளீனாக வசனம் சொல்லுது. அதெல்லாம் நம்ம கேர்லெஸ்ஸாக எடுக்கணும். வாசிக்கமா? சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் பிதாவினிடத்தில் பிதா அனுப்புகிறார், அங்கிருந்து புறப்படுகிறார். அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு
starting line is being. Amen. Hallelujah. ஆங்கிலத்தில் வாசிங்க. But when the helper comes. When the helper comes. Whom I shall send to you. Yeah, whom I shall send to you. From the Father. From the Father. The Spirit of truth. பாருங்க எங்க இருந்து வராரு? தேவ பிதாவிடத்திலிருந்து அனுப்பப்படுகிறவர். நம்ம எவ்வளவு அவரை பத்திரமா வச்சிருக்கோம், எவ்வளவு மரியாதையா நடத்துறீங்க, எவ்வளவு கணத்துக்குரியவர் அவரை நடத்துறீங்க, கவனிக்கிறீங்களா? பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தவர். How do you treat him? How do you treat him? பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப்படுகிறவரும் the Spirit of truth. The Spirit of truth. Who proceeds from the Father. Who proceeds from the Father. அதான் முக்கியம். Sent from the Father, proceeds from the Father. He will testify of me. மெயின் என்ன? பிதாவினால் அனுப்பப்படுகிறவர், பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவர். இவ்வளவு பொக்கிஷம் எங்கிருந்துங்க வருது? ஓ, அமெரிக்கால இருந்து வந்துச்சு, அந்த ஊர்ல இருந்து வந்துச்சு, அந்த சாக்லேட் அமெரிக்கன் சாக்லேட். என்ன சாக்லேட்மா? உனக்கு பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி கொடுத்திருக்கிறாரே. அதோட வேல்யூ தெரியுதா? அதோட மதிப்பு தெரியுதா? அதோட முக்கியத்துவம் தெரியுதா? அவருடைய முக்கியத்துவம் தெரியுதா? பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்படுகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய பரிசுத்த ஆவியானவர். How valuable you treat him. எவ்வளவு முக்கியத்துவத்தை இந்த பரிசுத்த தேவ ஆவியானவருக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இதுவரைக்கும் கொடுத்துல மற்ற மன்னிப்பு கேளுங்க. ஆமென். ஆவியானவரே, நான் உங்களை மறந்து உங்களை அலட்சியம் பண்ணி வாழ்ந்த எல்லாத்தையும் பண்ணீங்கப்பா. இந்த கத்திரத்துல கேளுங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். இந்த சத்திய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்க நாம் அவரை எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோம். Don't forget about it. Amen. Hallelujah. ஒவ்வொரு நாளும் அவரை கூப்பிட்டு கொண்டு போக மறக்காதே. உலகம்தான் அவரை அறியாது, உலகம்தான் அவரை காணாது. ஆனால் வசனத்தை அறிந்த நீங்கள் அவரை பரிசுத்த ஆவியானவரை அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். ஆவியிலே உங்களுடைய கண்கள் திறந்திருக்குமானால் ஆவியிலும் அவரை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆவியானவர், நல்லா கவனிங்க, திரும்பவும் சொல்ற எவ்வளவு முக்கியத்துவம். அது யாரவரு? பரிசுத்த ஆவியானவர். வானத்தையும் பூமியும் படைச்ச மெய்யான தெய்வம் இன்றைக்கு நம்ம கூட வாசமா இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் கூட வாசமா இருக்கிறார். அவரை நம்புகிற ஒவ்வொருவர் கூட வாசமா இருக்கிறார். ஆமென். யாரு? ஒன்றான மெய் தெய்வம் குமாரனாகிய இயேசுவாக வெளிப்பட்டார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராக இந்த பூமியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ரொம்ப காலம் இருக்க மாட்டார். காலம் வருகிறது, இயேசு வந்து சபையை அழைத்து கொண்டு போகிற வரைக்கும் தான் பரிசுத்த ஆவியானவர் பூமியில இருப்பார். ஹல்லேலூயா. இயேசுனுடைய ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுமானால் பரிசுத்த ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொண்ட பிறகுதான் இந்த மகா உபத்திரவ காலம், தேவ கோபாக்கினை இந்த பூமியிலே ஊற்றப்படும். குமாரனுடைய கோபம் 3.5 வருஷம், தேவ பிதாவாகிய தேவனுடைய கோபம் 3.5 வருஷம், 7 வருஷம். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில இருந்தா கர்த்தருடைய கோபம் ஊற்றப்படுமா? ஹல்லேலூயா. ஆகையினால தேவன் அந்த மகா உபத்திரவ காலத்துல அந்திகிறிஸ்து சாத்தானுடைய ஆட்சிக்கு இந்த உலகம் 7 ஆண்டுகள் சாத்தானுடைய ஆட்சியில ஒப்பு கொடுக்கப்படும். அந்த சாத்தானுடைய ஆட்சியில பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். அதுக்கு முன்பாக சபையும் எடுத்துக்கொள்ளப்படும். சபையோடு கூட பரிசுத்த ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார். அதுக்கு பிறகு சாத்தான் ஆதிக்கம் செய்யும் போது தான் கர்த்தருடைய கோபம் இந்த பூமியில ஊற்றப்படும். இந்த உலகத்துக்கு முடிவு உண்டாகும். ஹல்லேலூயா. ஆகையினால இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலங்களிலே அவரை நம்முடைய வாழ்க்கையிலே துணையாளராக உதவியாளராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்து போயிருக்கிறார். அவரை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். சுருக்கமாக 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன்.
இந்த பரிசுத்த ஆவியானவர் 3 அல்லது 4 காரியங்களை நாம் வாசிக்க வேகமாக பார்ப்போம். லூக்கா சுவிசேஷத்துக்கு திருப்பிக் கொள்வோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை செய்கிறார் என்று பெரிய பைபிள் ஸ்டடி எடுக்கலாம். ஆனால் தேவையான பிரதானமான 3 காரியங்கள் ஒவ்வொருட வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும். வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். லூக்ஸ் காஸ்பல் 1:35. லூக்கா 1:35 எடுத்து வாசிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, தேவதூதன் மரியாளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும், தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. And the angel answered and said to her, the Holy Spirit will come upon you, and the power of the highest, the Holy Spirit will come upon you, and the power of the highest will overshadow you. Hallelujah. And therefore also that holy one who is to be born will be called the Son of God. இது சரீர பிரகாரமாக நடந்தது. இன்றைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆவிக்குரிய பிரகாரமாக உங்களுக்குள்ளே தேவ ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். 2 காரியம். பரிசுத்த ஆவியானவர், anointing of the Holy Spirit and power of the Holy Spirit. என்னங்க? ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானுடைய வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். கவனிங்க, ஆவியானவர் உங்க மேல வந்து அவருடைய பவர் உங்க மேல வந்துச்சுன்னா ரிசல்ட் என்ன? பரிசுத்தம். ஆமென். ஹல்லேலூயா. உன்னால பரிசுத்தமா வாழ முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வந்து அவருடைய நிழலுக்கு எப்பவும் நீ இருப்பாய் என்று சொன்னால் அப்போதான் பரிசுத்தம் சாத்தியம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய பலம், the power of the Holy Spirit should overshadow you. உன்மேல் இருக்கிற நிழல் என்ன? கவனிங்க, பரிசுத்த ஆவியானுடைய நிழல் உன்மேல் இருந்தால், நீ அவருக்கு கீழ்ப்பட்டு இருந்தால், ஹalleluya, glory to God, அங்கே பிறப்பது பரிசுத்தம். நீயா முயற்சித்தா ஒரு நாள் பரிசுத்தமா இருப்ப, 2 நாள் பரிசுத்தமா இருப்ப, 3ஆவது நாள் டமால் முடிஞ்சிடும். ஹalleluya. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் தங்கி இருக்க வேண்டும், நிழலிட்டு இருக்க வேண்டும். அதுதான் கான்ஸ்டன்ட். உன்மேல் இருக்க நிழல் என்னன்னு பாரு. உங்க மேல இருக்க நிழல் என்னன்னு பாருங்க. நமக்கு தெரியும், ரோமரின் புஸ்தகத்தில் வாசிப்போம், கிருபைக்கு நீங்கள் கீழ்பட்டிருக்கிறபடினால் என்னது? பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அடுத்தது அதை ரோமர் கடைசியில் பார்க்கிறோம், நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாக இருப்பதினால், அடிமைகள் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? You have to be constantly under the shadow of the Almighty. தொடர்ந்தேச்சியாக உன்னதமானவருடைய நிழலுக்கு நீங்கள் கீழ்ப்பட்டு அந்த நிழலிலே இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இங்க இருக்கிறீங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகத்துல சரீர பிரகாரமான நிழல் தேடுகிறார், அதே போல ஆவிக்குரிய பிரகாரத்திலும் உன்னை தீண்ட, உன்னை பாதிக்க, உன்னை ஹல்லேலூயா தீட்டுப்படுத்த பலவிதமான காரியங்கள் இருக்கிறபடினால நீ தொடர்ந்தேச்சியாக இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிழலுக்கு கீழ்பட்டு இருக்க வேண்டும். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியான உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்னில் பிறப்பது பரிசுத்தம் எனப்படும். The Holy One. உனக்குள்ளிருந்து புறப்படுறது என்னதான் இருக்கும்? நீ பேசினா பரிசுத்தம், நீ பார்த்தா பரிசுத்தம், உன் செய்கையில பரிசுத்தம், உன் நடக்கையில பரிசுத்தம், உன் எண்ணங்களில பரிசுத்தம், உன் யோசனைகளில பரிசுத்தம். உங்களதான் சொல்றேன், வேற யாருக்கோ சொல்ற மாதிரி உட்காந்து யோசிச்சுப்பா.
உன்னை ஆராய்ந்து பார். ஆவியானவர்கிட்ட கேள், பரிசுத்த ஆவியானவரே. He is your friend. சொல்றாரு, comforter, helper. நீங்க ஏன் அவரை அறியாமல் இருக்கிறீர்கள்? உங்களோட கண்கள் ஏன் ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டு போயிருக்கு? அவன் why do you fight? ஐயோ, கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு அநேகருக்கு ஜாலியா வாழ்ந்துட்டா பிரச்சனையே இல்லை, உண்மையா வாழ்ந்துட்டா சோதனையான சோதனை, பிரச்சனை, பாவ சோதனை, அந்த சோதனை, என்ன எல்லாம் நிமிர்ந்து உட்காரு. ஏன் உன்னால ஜெயிக்க முடியல? ஏன் உன்னால நிக்க முடியல? ஆவியானவர் விட்டுட்டு ஹெல்ப்பரை விட்டுட்டு அவர் நிழலை விட்டுட்டு அவர் நிழலை விட்டுட்டு சாத்தான் நிழலுக்குள்ள போனா வேற என்ன வரும்? நீயே யோசித்து. ஏசப்பா பரிசுத்தமா நம்மளை பரிசுத்தமாக்குகிற அந்த நிழலை விட்டுட்டு வேற நிழலுக்குள்ளே போகும்போதுதான் அங்கே அசுத்த கிரியைகள் வந்து மேற்கொள்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமல்ல, அவர் என்னவா இருக்காரு? பலனா இருக்கார். எப்ப பலனா இருப்பார்? எப்ப பலனா இருப்பார்? கோழி முட்டையை போட்டுச்சுன்னா என்ன பண்ணும்? அதை அடகாக்கணும் இல்லையா? 21 நாள் அந்த முட்டையின் மேல உட்கார்ந்து அடகாத்து. அடகாத்த பிறகு அதுல இருந்து என்ன வருது? அழகான அந்த கோழியை போலவே கோழி குஞ்சுகள் புறப்படுது. ஹல்லேலூயா. ஆமென். அது வரைக்கும் அந்த முட்டை என்ன செய்யணும்? அந்த கோழியோட அனலு கீழே அடங்கி கீழ்பட்டு இருக்கணும் அந்த முட்டை. அப்படிதானே? கீழ்பட்டு இருக்க மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த கோழிக்கு நான் கீழ்பட்டு இருக்க மாட்டேன்னு சொல்ற முட்டையெல்லாம் என்ன ஆகும்? கெட்டு போமா? ஆம்லெட் ஆயிரும், புல்சே ஆயிரும். அப்புறம் என்ன ஆகும்? பாயில்ட் எக் ஆகும். எல்லாம் தின்னுடுவாங்க. அவன் அதை போல இட் பி டிவோர்ட் ஈட்டன் அப். அது போல சாத்தான் என்ன செய்வான்? பரிசுத்தாவின் பலத்துக்கு கீழே அடங்கிடாமல் இருந்தால் அவன் உன்னை ஆம்லெட் ஆக்கிடுவான், புல்சை ஆக்கிடுவான், பாயில்டு ஆக்கி ஒரே வாயில போட்டு விழுங்கிடுவான். அவன் யூ வில் பி டிவோர்ட். பட்சிக்கப்பட்டு போவான். பொல்லாத ஆவிகள் உன்னை தின்று போடும், உன்னை தீட்டுப்படுத்தும், உன்னை கரைப்படுத்தும், களங்கப்படுத்தும், அசிங்கப்படுத்தும். ஆமென். ஆகையினால அந்த பரிசுத்த ஆவியுடைய பலத்துக்கு நீ எப்பொழுதும் கீழ்பட்டு இருக்க வேண்டும். கான்ஸ்டன்ட்லி மைண்ட், ஆவி எப்பவும் பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஓ, நீங்க என் மேல் வர்றீங்க. அது மாத்திரமில்ல, உங்க பலம், உங்க பவர், அதே தியானமா இருக்கு. அவன் கர்த்தருடைய சிந்தையாக இருந்தனா உன் மேலதான் அவர் நிழலிட்டு இருப்பார். அவன் உனக்குள்ள பவர் இறங்கிக்கிட்டே இருக்கும், கரண்ட் இறங்கிக்கிட்டே இருக்கும். கவனிக்கிறீங்களா? என்ன செய்யும்? உனக்குள்ள பவர் இறங்கிக்கிட்டே இருக்கும். எப்பவும் பேட்டரி சார்ஜ்லயே இருக்கும், ஃபுல்லா சார்ஜ்லயே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சார்ஜ்ல இல்லைன்னா என்ன போச்சு? செத்து போச்சு, டெட் ஆயிடுச்சு. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம என்னது? சும்மா ஒரு தண்டமா கிடந்துச்சு ஹோல்டே. கர்த்தருடைய பரிசுத்தாவின் பலம் இல்லைன்னா, பவர் இல்லைன்னா நம்ம செத்து போனவர்களுக்கு சமானமா இருக்கும். ஆமென். நமக்குள்ளே ஜீவன், கிறிஸ்துவனுடைய ஜீவன் இருக்காது, வெற்றி வாழ்க்கை இருக்காது, பரிசுத்த ஜீவியம் இருக்காது. எந்நேரம் சார்ஜ்லயே இருந்துட்டு இருந்தா அந்த போனை ஒழுங்கான விதத்துல யூஸ் பண்ணலாமா? நம்ம எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு இறங்கும் என்றால் எவ்வளவு பிரயோஜனம் உள்ள மகனாய் மகளாகி இருப்பாய். ஆமென். How useful you will be, how powerful you will be, how much holiness will come out of you. எவ்வளவு பரிசுத்தமாக நீ இருப்பாய். உன்னுடைய சுய நீதியினாலே பரிசுத்தமா கர்த்தருடைய கணக்குல போகவே மாட்டோம். நம்முடைய சொந்த நீதியெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம். அவர் பார்க்கறதெல்லாம் நல்லா உயித்து ஆராய்ந்து பார்த்து, ஓ ஆதி தகப்பன் ஆதாமிலிருந்து புறப்பட்டு வருதே, அதெல்லாம் கழிச்சு கட்டுறது தான் பரிசுத்தாவின் வேலை. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் பரிசுத்தாவின் பலம் உன்மேல் நிழலிடும் போது, ஓ உனக்கு பிறப்பது பரிசுத்தமா இருக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நமக்கு தெரியும்.
அப்போஸ்தலனாகிய பவுல் தவிக்கிறார். 7ஆம் அதிகாரத்துல, ரோமர் 7ஆம் அதிகாரத்துல, ஐயோ நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கிறது, நன்மை செய்வதோ எனக்கு இல்லை, என் மனதுக்கு பிரமாணத்துக்கு விரோதமா போராடுற வேற பிரமாணம் எனக்குள் இருக்குது, நான் செய்யணும்னு நினைக்கிறத கவனிங்க பிள்ளைங்கள்லாம், நான் செய்யணும் இருக்கிறத செய்யக்கூடாதபடிக்கு எனக்குள்ளே வேற என்னமோ இருக்குது, நான் நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாம் இருக்கத்தான் செய்யும், வேற என்னமோ இருக்குது, வேற பிரமாணம் இருக்குது, எல்லாம் இருக்கட்டும், ஆனா என்ன செய்யறது தவிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். நிர்பந்தமான மனுஷன் என்று தவிக்கிறார். wretched man I am என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட வேற பிரமாணம் உள்ள போராடுது தெரிஞ்சும் அதோட கூட வாழ்ந்து கொண்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறது போலியான வாழ்க்கை. ஆமென். If you have something else that is troubling in you, you are not supposed to continue to live with it, but you have to deal with it. Hallelujah. உனக்குள்ளே ஏதோ இடம் உண்டாக்குற காரியம் இருக்கு, பரிசுத்தமா வாழ முடியல, ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அதை மூடி போட்டுட்டு ஒரு குற்ற மனப்பான்மையோடு, ஒரு குற்றவாளியாக, ஒரு குற்ற மனசாட்சியோடு கூட வந்து உட்கார்றதுல பிரயோஜனம் இல்லை. குற்றமற்ற மனசாட்சியோடு கூட வாழ உன்னால கர்த்தர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி ஆகும்? அப்போஸ்தலனாகிய பவுல் போராடிட்டு ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்கிறார், ஆகையினாலே, ஓ ஹalleluya, glory to God. 2வது வசனம் வாசிங்க. ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய இந்த ஆவியின் பிரமாணம், ஆவியானவர்கள் என்ன இருக்கு? ஜீவன், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க. For the law of the spirit of life. கவனிங்க, இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க, கவனிங்க, பிரசங்கம் பண்றதுல கூட நிறைய மிஸ்டேக்ஸ் பார்க்கிறோம். என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்து நியாய பிரமாணத்துக்கு நம்ம நீங்களாக்கி விடுதலையாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாய பிரமாணத்துக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கினார். Jesus Christ, yes, he delivered us from the law of Moses, but brought us under the law of the Spirit. Amen. ஆவியின் பிரமாணத்துக்கு நம்மை கீழ்ப்படுத்திட்டு போயிருக்கிறார், மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்துக்கு விடுதலை ஆகணும். மோசே, நீ இதை செய்தா, அதை செய்யணும், இந்த சாங்கியம் செய்யணும், அந்த சாங்கியம் செய்யணும், அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ஒழிச்சிட்டார் தன்னுடைய மரணத்தினால. ஆனால் ஒன்று, இந்த ஆவியானவருடைய பிரமாணத்துக்கு, ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்கு நீ கீழ்பட்டு இருந்தால்தான் மெய்யான கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் வாழ முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியின் பிரமாணத்துக்கு நம்மை கீழ்படுத்தினார். இந்த ஆவியின் பிரமாணம் தான் நம்மை பாவம் மரணம் என்கிற பிரமாணங்களில் நின்று விடுதலையாக்கும். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அந்த விடுதலை உண்டு. ஆவியானவர் விடுவிக்கிறவர், கட்டுகளை அறுக்கிறவர், பாவங்களை தொலைக்கிறவர். அவர் பவர். ஹல்லேலூயா. He is power. அவர் வல்லமை, பலம். ஆவியானுடைய பவர் உனக்குள்ள இறங்க இறங்க இறங்க. கவனிங்க, ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். எப்பங்க பாவம் தொலையும்? காசிக்கு போவா, ராமேஸ்வரம் போவா, எங்க போனாலும் பாவம் தொலையாது. அதில் ஒன்றும் போகாது. இயேசுவின் ரத்தத்தில தான் பாவங்கள் போகும். பரிசுத்தாவின் வல்லமையில தான் அதோட வேர் அழிக்கப்படும். ஆமென். ஒரு மரம் வளருதுன்னா கவனிங்க, அந்த மரத்தை வெட்டிக்கிட்டே இருந்தா அது திரும்ப திரும்ப வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மரம் உனக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன செய்யணும்? வேரோட பிடுங்கணும். ஹல்லேலூயா. வேரோட பிடுங்கினா கூட வந்துருதுங்க. அங்க என்ன போடணும்? அக்னி போட்டா அந்த வேர் இனிமே வராது. ஹல்லேலூயா. அது போல உனக்குள்ள இருக்கிற பாவ கிரியைகளிலே, பாவ தன்மைகளிலே பரிசுத்த ஆவியின் அக்னி வந்தா அந்த வேர் இனிமே, அந்த வேர் அங்க இருக்காது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வேர் இதை தெரியாத அநேகர் இன்னும் பாவத்தில் அல்லாடிக்கொண்டு, பாவத்தின் மேல் ஜெயம் இல்லாமல், விடுதலை இல்லாமல், ஒரு பரிசுத்த ஜீவியம் இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. You are not supposed to live that life. ஆவியானவருடைய ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். You are supposed to
Eliminate the works of the flesh. மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் அழிக்க வேண்டும். அதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். எப்படி செய்றாரு? பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். அவருடைய பலம் உன்மேல் நிழலிட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் பண்ணி பரிசுத்தாவின் மரியாதைக்கு அவர் மேலதான் நிழலிட்டு இருந்தார். நமக்குள்ளே அவர் வாசமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எபேசியர் பார்ப்போம். பரிசுத்த ஆவியினாலே உங்கள் உள்ளான மனுஷனிலே வல்லமையோ பலப்படுங்க. கவனிச்சிங்களா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்படும் போது, ஏன்னா உயிர்த்தெழுந்த பிறகுதானே பரிசுத்த ஆவியானவர் அனுப்புறார். அதுக்கு மேல மரியாதைக்கு மேலதான் இருந்தார். இப்ப நமக்குள், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது பற்றாது ஒரு நாளும். ஹல்லேலூயா. உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் நிரப்புவதற்கு. கவனிங்க, உங்க வண்டிக்கு பைக்கோ காரோ பெட்ரோல் டீசல் போட தவறதில்லை. உங்க வீடு சாப்பாடு சமைக்கிறதுக்கு கேஸ் சிலிண்டர் வாங்குறதுக்கு நீங்க தவறதில்லை. இதுக்கெல்லாம் பவர் வேணும், எனர்ஜி வேணும். உன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுறதுக்கு உனக்கு கண்டிப்பா எனர்ஜி தேவை. ஆமென். பவர் தேவை. இதை ரீஃபில் பண்ணணும், ஃபுல் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, வீட்டில் பவர், கரண்ட் வேணும், லைட் வேணும், ஏசி வேணும், இன்னும் என்னென்ன வேணும், எல்லாம் வேணும். உனக்குள்ளே பவர் இருக்கா? சார்ஜ் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எப்போ கூப்பிடணும், எப்படி கூப்பிடணும்? அவருடைய சமூகத்தில் தான் சொல்ல, கோழி எப்படி முட்டையின் மேலே உட்கார்றதுக்கு அலோவ் பண்ணுறோம், அதே போல் தேவ சமூகத்தில் நம் மேலே வந்து நமக்குள்ள இருந்து ஒரு பரிசுத்தம் புறப்படுகிற வரைக்கும் அவர் நம் மேலே ஆதரவாய் அசைவாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நமக்குள்ள பிறப்பிக்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவியான நம்ம மேல் அசைவாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முட்டை 21 நாளுக்கு கோழிக்குள்ள இருந்தாதான் கொஞ்சம் பொரிக்குமா? ஓ, 20 நாள்ல எடுத்துட்டா, 19 நாள்ல எடுத்துட்டா என்ன ஆகும்? கெட்டு போகும். அதே போல பரிசுத்த ஆவியின் கீழ் இல்லாத விசுவாசி கெட்டு போகும். ஆமென். பரிசுத்த ஆவியின் கீழ் அடங்கி இல்லாத கிறிஸ்தவன் கெட்டு போவான். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு பரிசுத்தமா வாழ்றதுக்கு பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் எனக்கு உதவி செய்ய, அந்த நேரம் உதவி செஞ்சிருவாரு. அதுக்கு பிறகு அதனாலதான் எப்பவும் அவர் மேல் உங்கள் மேல் தங்கி இருந்தார், எப்பவும் பவர் இறங்கிட்டு இருந்தார், எப்பவும் பரிசுத்தம் இறங்கிட்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் எங்க 2-3 பேர் என் நாமத்தினால கூடியிருக்கிற நடுவில் நான் இருப்பேன் ஆண்டவர் சொன்னார். அப்போஸ்தலர் கூடி வந்த இடத்துல இடம் அசைஞ்சது, பரிசுத்த ஆவி இறங்கினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தனியா செபிக்கிறது முடியல, 2 பேர் சேர்ந்து ஆவியில நிறந்து செபிங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ தனியா இருந்து ஆவியானவர் கூப்பிட்டு செபிங்க. எப்படியெல்லாம் பரிசுத்த ஆவி வருவாரோ அப்படியெல்லாம் ஆண்டவரை தேடி தேடி உங்க மேலேயே தக்க வைத்துக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவர் வரும்போது உங்களை பரிசுத்தமாய் சார்ஜா இருக்கிறவங்களுக்குள்ள வேற சிந்தை வரவே வராது. அவன் வேற ஆசை, வேற இச்சை, வேற காரியங்கள் உங்க இதயத்தை நிரப்பாது. ஆவியானவர் உங்களை அப்படியே கான்ஸ்டன்டா அவருக்குள்ளே, தேவனுக்குள்ளே உங்களை வைத்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் பாருங்க. He gives us the power. நமக்கு தெரியும், எபேசியர் 6:10 வாசிக்கிறோம். கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. தேவனுடைய பலனை நமக்கு கொடுக்கிறார். பலனை எதுக்கு? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறதுக்கு, தானி உள்ளவர் ஆகிறதுக்கு பரிசுத்த ஆவியினுடைய பலம். ஆமென். The power of his might. ஆங்கிலத்துல தமிழ்ல வாசிக்கணும். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. பிசாஸ் கர்த்தர்ல பலப்படு. கிறிஸ்தவனே, தேவ ஜனமே, உண்மையா வெற்றி வாழ்க்கை வாழணுமா? பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தனக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். ஓடாதுங்க. பிசாசு இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் தனக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்.
யார் யார் இயேசுவின் ரத்தத்தாலே விடுதலை ஆக்கப்பட்டு வெளியே வந்துட்டாங்களோ அவங்களுக்கு விரோதமாக அவன் போர் தொடுக்கிறான், மறுபடியும் அவர்களை தம் பக்கம் எழுப்பதற்கு. நமக்கு தேவை என்ன? தேவன் வந்து நம்மை விடுவிப்பார்ல, தேவன் ஏற்கனவே தம்முடைய வல்லமை நமக்கு கொடுத்து விட்டார். அந்த வல்லமையை பற்றி கொண்டு பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க தானி உள்ளவர்களாகும்படிக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உனக்கு இருக்குது என்பதை புரிந்து கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றியா ஓடி முடிக்கணும்னா பரிசுத்த ஆவியான வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. ஆவியானுடைய பலத்தை தரித்துக்கொள். சாசை ஜெயிக்க உனக்கு மாம்ச பலத்தில் அவனை ஜெயிக்க முடியாது. ஏனால் மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு போராட்டம் இல்லை. ஹல்லேலூயா. Be strengthened in the Lord and in the power of His might. சாதாரண அபிஷேகம் இல்லை, வெறும் அந்நிய பாஷை பேசுகிறது இல்லை. It has to have power. ஹல்லேலூயா. வெறும் அந்நிய பாஷை பேசுறது இல்லை. ஆவியானவர் உண்மை உள்ளவர், அந்நிய பாஷையை கொடுக்கிறார். அந்த நேரத்துக்கு டெம்பரரியா நம்ம டெம்பரரியா தேடிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வெறும்னு இன்வெர்டர் என்னது நமக்கு டெம்பரரி கரண்ட் போயிடுச்சுன்னா அந்த நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வரும், அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்க தேடுறீங்க பெர்மனன்ட் கனெக்ஷன். ஹல்லேலூயா. அதுதான் பவர். ஆமென். இன்வெர்டர் கொஞ்சம் பவர் தான் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆனா இது பெர்மனன்ட் பவர். எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தலாம் இல்லையா? அதே போல பரிசுத்த ஆவியானவரை நிறைவாய் பெற்றுக்கொண்டால்தான் நமக்குள்ளே வல்லமை இருக்கும். அந்த வல்லமைக்கு முன்பாக தான் சாத்தான் நடுங்குவான். ஆமென். பிசாசு நடுங்கும், பிசாசின் ராஜ்யம் நடுங்கும், பிசாசின் வல்லமைகள் மடங்கடிக்கப்படும். எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அது ஒரு நாளும் சபையை மேற்கொள்ளாது. ஆமென். சபையில் உள்ள தேவ ஜனங்களை மேற்கொள்ளாது. பரிசுத்த ஆவியின் வல்லமையின் அதிகாரம் உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆவியானவர் என்ன செய்கிறார்? 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறோம். 1 Peter 1:5. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் வாசிக்கணும். Who are kept by the power of God. அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு நம்ம கொடுக்கிறார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே நாம் என்ன செய்கிறோம்? முதல்ல பார்த்தீங்க, பாவம் செய்யாம பரிசுத்தம் புறப்படுது. ஆமென். ரெண்டாவது என்ன பார்க்குறீங்க? பிசாசின் தந்திரங்களோடு பிசாசின் வல்லமைகளோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா மாறுறீங்க. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே you are preserved by the power of God. ஆமென். காக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை காக்கல. ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். அந்த ஆவியானவரை அதிகமாய் பெற்றுக்கொள்ளும் போது அது பவராக மாறுகிறது. ஆமென். ஆவியானவர் கொஞ்சமா ஆச்சுன்னா சரி, உங்களை கொஞ்சமா அப்படி நடத்துவார். நிறைவாய் பெற்றுக்கொள்ளும் போது ஆவியானவருடைய பலம் உன்னை காக்கிறது. எப்போ வரைக்கும் காக்குமா? கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற அந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. கடைசி நாள் வரைக்கும் உங்களை காக்கிறவர். ஆமென். ப்ரிசர்வேட்டிவ் சொல்லுவாங்க, நோ ப்ரிசர்வேட்டிவ் சிலதெல்லாம் போடுவாங்க. ஊறுகாய் எப்படி கேட்டு போகாம இருக்கு? ஊறுகாய் கெடாம இருக்குன்னா என்ன செய்யணும்? வினிகர். எல்லாம் இந்த காலத்துல தான் வினிகர், அந்த காலத்துல ஏது வினிகர்? ஊறுகாய் அந்த காலத்துல தமிழ்ல சொல்லி கொடுத்தாங்க. ஊறுகாய் ஊறுகின்ற காய், ஊறுன காய். ஹல்லேலூயா. ஊறுகாய் நல்லா உப்புல ஊறும்.
அவன் நம்மளோட பரிசுத்த ஆவியில ஊறி இருக்கணும். அவன் பரிசுத்த ஆவியில ஊறி இருந்தா ஒரு நாள் கேட்டு போக மாட்டேன். அவன் எவ்வளவு நாள்? கர்த்தரோட வருகை வரையும், கடைசி வரையும் பரிசுத்த ஆவியில ஊறி போயிரு. ஆவியானவர்னா யாருன்னு தெரிஞ்ச சொன்னேன், அவர் தேவன். ஹல்லேலூயா. ஆவியான உருவத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை தேடினால் நீ கண்டடைவாய், பெற்றுக் கொள்வாய். அவன் பரிசுத்த ஆவியாக தேவனே, ஏசப்பா சொன்ன பரிசுத்த ஆவியான தேவனே எனக்கு நீங்க வேணும்பா, என்னை காக்கும் தெய்வமே, நீ உன்னை காக்க முடியாது. அவன் வேதமே சொல்றது, கர்த்தர் காவாவிட்டால் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. தேவன் தான் நம்மை காக்க வேண்டும். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆனால் ஆவிக்குரியவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் காவல். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர்களை காத்திருந்து அவருடைய சமூகத்திலே காத்திருந்து செபித்து 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 ஆவியானவரை உங்களுடைய பலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். He is my power. பாடுவோம். More love, more power, more of you in my life. Hallelujah. அதிகமான பலமுடைய கிறிஸ்தவர்களா இருக்க வேண்டும். பலவீனமான கிறிஸ்தவனை பார்த்தா சாத்தானுக்கு கொண்டாட்டம். அது ஒரு வேடனை பற்றி சொல்வார்கள். ஒரு வேடன் இருந்தானா, அவன் வேடன் வேட்டையாட போகும்போது பறவைகள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தான். அவன் ஷூட் பண்ண உடனே சில பறவைகள் பறந்து போச்சு, சிலது செத்து விழுந்துச்சு, சிலது தத்திட்டு அரைகுறையாக அரைகுறை உயிரா இருந்ததான். அப்போ அந்த வேடன் எதை போய் முதல்ல எடுப்பான்? எதை போய் எடுப்பான்? செத்து விழுந்ததை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. அது அங்கேதான் இருக்க போகுது, பறந்து போவாது. இந்த அரைகுறையா தத்திக்கிட்டு இருப்பார், அதுதான் ஒண்ணு தப்பிச்சாலும் தப்பிச்சிடும். அதனால அதை தான் முதல்ல போய் பிடிப்பான். பறந்து போனதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, அது அவனை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி அரைகுறை கிறிஸ்தவங்களா இருக்காங்க பார்த்தீங்களா, அவன் தான் அவங்களுக்கு வேட்டை, சாசுக்கு வேட்டை. இருந்தா உயிருள்ள உசுருள்ள கிறிஸ்தவனாயிரு. ஆமென். இல்ல செத்து போனாலும் சாசுமா, அது என்னோடது. செத்து போனதெல்லாம் எந்துதான். அரைகுறையா இருக்கிறது தான் துரத்தி துரத்தி பிடிக்கிறோம். ஏன் சாத்தான் உங்களை துரத்துறா? பவர் இல்லை. ஹல்லேலூயா. பவர் இருந்தா பறந்து ஓடிடும். ஹல்லேலூயா. பவர் ஆஃப் காட். உன் சிந்தையிலே காட்ஸ் பவர். அவன் வீக் மைண்டா இருக்கக்கூடாது. பாருங்க, நிறைய விழுந்து போறது காரணமே பலவீனமான சிந்தை. ஆவியில பலவீனம், ஆவியில பவர். ஹல்லேலூயா. ஆத்மாவிலே பவர், பவர் 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 பவர். நீங்க உலகத்துல அந்த பவர் இந்த பவர், நமக்கு அந்த பவர்ல ஹோலி ஸ்பிரிட் பவர். உன் சிந்தையில ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கும், கிளாரிட்டி, மைண்ட்ல கிளாரிட்டி இருக்கும். நான் யார், என் லக்கு எது, நான் எதை நோக்கி தொடருகிறேன். ஆமென். டிவி யாரும் உன்னை வஞ்சிக்க முடியாது, யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது. ஸ்திரமா இருப்பார், உறுதியா இருப்பார், ஆவியிலே பலனா இருப்பார், ஆவியிலே சாஸ் ஆவியா இருக்கும், ஆவியிலே எடுத்து இருப்பார், ஆவியிலே ப்ரொடெக்டிவா இருப்பார், ஷீல்டா இருப்பார், கவனமா இருப்பார், வாட்ச்ஃபுல்லா. தான் தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான், அவன் தன்னை காக்கிறான். எப்படி காப்பான்? பரிசுத்த ஆவியானுடைய பலம் அவனுக்குள் இருக்கு. அப்படின்னாலே அந்த ஆவியானோட பலம் அவனோடு கூட இணைந்து அவனை ஷீல்டாக அவனை பாதுகாப்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால பரிசுத்த ஆவியினுடைய பலம், வேத வசனம், ஆண்டவரே நான் சொல்லும் இந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. The வசனம், the word of God has life and spirit in it. வசனம் வாசிக்கும் போது அதில் ஆவியானவர் இருக்கிறார், ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவினுடைய ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் 8ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம் இல்லையா? ஆங்கிலத்துல வாசிங்க. The spirit of law of life, the law of spirit of life. Hallelujah. So be a meaningful Christian.
சும்மா செத்த கிறிஸ்தவனை போல அல்லது அரைகுறை வேக்காடு குற்றூர் குலையுமா? வாட்ஸ் த யூஸ்? வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் பீயிங் எ கிறிஸ்டியன்? நல்லா கவனிக்கணும். செத்தவங்களும் ஒண்ணுதான், அரைகுறையா வாழ்றவங்களும் ஒண்ணுதான். ஒரு நாள்ல போயிடும் பொட்டுன்னு. போவாத அரைகுறை பலன், அரைகுறையா தத்தி தத்தி அடி வாங்கின ஒரு பறவையா இருந்தா என்ன ஆகும்? கொஞ்ச நாள்ல அது பிளாட் ஆயிடும், அதுவும் செத்து போயிடும் இல்லையா? அதனாலதான் எப்பொழுதும் கான்ஸ்டன்டா காட்ஸ் பவர் கீழேயே நம்ம இருக்கோம். ஹல்லேலூயா. அதுல ஊதிட்டு இருக்க போறீங்களா? நீங்க காக்கப்படுவீங்க. அவன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தையிலே தேவ வல்லமை, தேவ பலன், ஆவியிலே தேவ பலன், ஆத்மாவிலே தேவ பலன், பலன் 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 பலன். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம் நமக்கு தெரிஞ்ச காரியம் தான். வாசிங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் வாசிக்கும். அடுத்ததாக ஆவியான முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடையும். அடுத்தது கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே பழைய சுபாவம், பழைய சாயலை கழிந்து போட்டு நம்மளை ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி கொண்டே வருகிறார். புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கிறது போல அந்த ஆவியினால் தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம் என்று சொன்னால், இந்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் இருக்கிற ஜென்ம சுபாவத்தை களைஞ்சு போட்டு ஆவின் கனியை தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். தெய்வீக சாயலை தரித்துக் கொள்ள வேண்டும். தெய்வீக சாயலாக ஒவ்வொரு நாளும் மாற வேண்டும். உங்களை காண்கிறவர்கள் உங்களை இயேசு காணும். உங்கள் தன்மைகள், உங்கள் சுபாவங்கள் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே வந்து ஃபைனலா என்ன ஆகுது? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். இதெல்லாம் இல்லைன்னா நீ டியூப்ளிகேட் கிறிஸ்தவன். ஒத்துக்கிறீங்களா? இதை நீங்க செய்தே ஆகும், இல்லாவிட்டால் யூஆர் டியூப்ளிகேட். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45வது வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. 51 வாசிங்க. சூரியனுடைய மகிமையும் 51 50வது வசனம் சொல்லுது, மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. 51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாகும். அடுத்த எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. இதை யார் செய்கிறது? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய பலம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இந்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? ஒவ்வொரு நாளும் உன்னுடைய பழைய ஆதாமின் தன்மைகள் உனக்குள்ளிருந்து நீக்கி புதிய ஆதாமாகிய உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உனக்குள்ளே கிறிஸ்துவின் சாயலை கொண்டு வர வேண்டும். ஆமென். அப்பொழுது ஒரு நொடி பொழுதுல, ஒரு இமை பொழுதுல நாம் மறுமாகத்தக்கதான ஆயத்தம் அந்த எக்காலம் துணிக்கும் போது நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென்.
ஹல்லேலூயா. உன்ற வாழ்க்கையில் இருக்கிற விழுந்து போன ஆதாமை நீக்கி உயிர்த்தெழுந்த இயேசுவை ஒவ்வொரு நாளும் தரிப்பிக்க வேண்டும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் தான் இந்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இவர் யாரு? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவாவியானவர். அப்படி என்றால் உன்னையும் எந்த சூழ்நிலையிலிருந்து உயிர்ப்பித்து வெளியே கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உன்னை வெளியே கொண்டு வர மாத்திரமல்ல, இந்த பூமியிலே உன்னை உயிர்ப்பித்து இயேசு கிறிஸ்து வரும்போது உனக்கு மரித்து போயிருந்தால் நீ உயிரோட எழுப்புவாய், அல்லது உயிரோட இருந்தா இந்த பூமிக்குரிய அழிவுக்குரிய சரீரம் அழியாத ஒரு சரீரத்தை தரித்துக் கொண்டு கர்த்தருடைய வருகையிலே ஒரு இமைப்பொழுதிலே எடுத்துக் கொள்ளப்படுவார். ஆமென். ராக்கெட் போய் சேர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? நம்ம ஒரு இமைப்பொழுதுதான். ஹல்லேலூயா. சோ பவர்ஃபுல். எவ்வளவு பவர் பாத்தீங்களா? ராக்கெட்டு வேற ஒரு சந்திர மண்டலத்துக்கோ எங்கேயோ போறதுக்கு எவ்வளோ பவர், எவ்வளோ எனர்ஜி யூஸ் பண்ணி அது எவ்வளோ நாள் கழிச்சு போய் சேருது, எவ்வளோ வருஷம் கழிச்சு கூட போய் சேருது. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய பவர் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போகுது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பவர் உனக்கு வேண்டாமா? கர்த்தர் கொடுத்திருக்கிற பவரை நீ பயன்படுத்த வேண்டாமா? ஆமென். ஹல்லேலூயா. நீ செயல்படுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும், அதை உபயோகப்படுத்த வேண்டும். கரண்ட் பில் கட்டும்போது யோசி, எனக்குள்ள இருக்கிற பவர் எப்படி இருக்குது. கேஸ் சிலிண்டர் வாங்கும்போது யோசி, எனக்கு இருக்கிற பவர் எப்படி இருக்குதுன்னு யோசி. பெட்ரோல் போடும்போது, பைக்குக்கு போடும்போது, காருக்கு போடும்போது எனக்குள்ள இருக்கிற பவர் யோசி. எல்லாத்துக்கும் மேலே வயிற்று டேங்க் ஆகிய பெட்ரோல் வயிற்றுக்கு போடுறீங்களே, சாப்பாடு சாப்பிடும் போதெல்லாம் யோசி, எனக்குள்ள இருக்கிற பலன் எப்படி இருக்குது. ஆமென். என் சரீரத்தை நான் போஷிக்கிறேனே, என் ஆவியின் பலன் எப்படி இருக்கு, எனக்கு கொடுக்கப்பட்ட என் ஆவியானவரை நான் எப்படி வைத்திருக்கிறேன், அந்த ஆவியான பலம் எவ்வளவு தூரமா எனக்குள்ளே இருக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஒரு நல்ல சாட்சி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலம் தேவை. We need the power